சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவின் முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்கள் கூண்டோடு வெளியேறினார்களா? தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதே சிலரின் நோக்கம். இதை வைத்து அரசியல் செய்வது அற்பமான அணுகுமுறை என விசிக தலைவர் திருமாவளவன் எம்பி சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியில் இருப்பதால் இதில் அமைதியாக இருந்து விடுவோமா? தூய்மை பணியாளர்களை தனியார் மயப்படுத்தியதே அதிமுக தான் என திருமாவளவன் விமர்சிச்சிருக்காரு. மதுரையில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்து பேசுகையில், வரி குறைப்பு என்ற பிரதமர் அறிவிப்பு மகிழ்ச்சி அளிக்குது. ஜிஎஸ்டி முறையை முற்றிலும் கைவிட வேண்டும். இந்த அறிவிப்பு தேர்தலுக்காக இருக்கலாம், வரவேற்கலாம். சுதந்திர தின விழாவில் ஆர்எஸ்எஸ் அமைப்பை பாராட்டுவது ஏற்புடையது அல்ல. ஆர்எஸ்எஸ் இந்து பெரும்பான்மையை பேசி மக்களை பிரிக்கும் அமைப்பு. பிரதமர் ஒரு ஆர்எஸ்எஸ் தயாரிப்பு. அதனால் அவர் அப்படி தான் பேசுவார். தூய்மை பணியாளர்களை நள்ளிரவில் வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக கைது செய்ய வேண்டிய தேவையில்லை. தூய்மை பணியாளர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு உடனடியாக திருப்பி பெற வேண்டும். தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு பதிலளித்த திருமாவளவன், அவர்கள் எல்லாம் தாமதமாக போராட்டத்திற்கு சென்றவங்க. நான் போராட்டம் தொடங்கிய 4வது நாள் அவர்களை சந்தித்தேன். முதலமைச்சரிடம் பேசினேன், துறை சார்ந்த அமைச்சர்களிடம் பேசினேன், அவர்களோடு தொடர்பிலேயே இருந்தேன். நான் அமைச்சர்கள் KN நேரு, சேகர்பாபு, முதலமைச்சர் ஆகியோரை சந்தித்தும் தொடர்புடைய அரசு அதிகாரிகளை சந்தித்தும் பேசினேன். ஏதோ சில நிமிடங்கள் சந்தித்தவர்கள் எங்களை விமர்சிப்பது வேடிக்கையானது. தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தை வச்சு அரசியல் செய்வது அற்பமான அணுகுமுறை. தூய்மை பணியாளர் பிரச்சனை என்பதை விட இதை வைத்து திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பது தான் அவர்களின் நோக்கமாக இருக்குது. தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து முதன்மை கோரிக்கையாக இருக்க வேண்டும். தூய்மை பணியாளர்கள் தலித்களாக இருக்கிறாங்க. அதனால் திருமாவளவன் தான் பேச வேண்டும் என சொல்வதே சரியாக இருக்காது. எல்லோரும் இந்த பிரச்சனையை பேச வேண்டும். ஏன் 13 நாட்கள் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக அதிமுக போராட்டம் நடத்தவில்லை? கடைசியாக கைது செய்யப்பட்ட போதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக பேசினார். ஏன் அதிமுக ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் தனியார் மயப்படுத்தப்பட்டது? அதிமுக ஆட்சியில் 15 மண்டலங்கள் 11 மண்டலங்கள் தூய்மை பணியாளர்கள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டனர். முதலில் அரசாணை 152 அமல்படுத்தியது அதிமுக தான். தனியார் வசம் தூய்மை பணியை ஒப்படைத்ததே அதிமுக தான். இதை திமுகவுக்கு ஆதரவாக சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகிறேன். ஏன் இப்போது போராட்டம் நடத்துபவர்கள் அதிமுக தனியார் மயப்படுத்தி இதை பற்றி பேசவில்லை? அதிமுக செய்தால் அமைதியாக இருக்க வேண்டும், திமுக செய்தால் எதிர்க்க வேண்டும். என்ன அரசியல் இது? இதுதான் நல்ல அணுகுமுறையா? திமுக கூட்டணியில் இருப்பதால் இதில் அமைதியாக இருந்து விடுவோமா? எங்களை பொறுத்தவரையில் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே தூய்மை பணியாளர் பிரச்சனைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், எடுத்து சொல்கிறோம், கோரிக்கை விடுகிறோம். அதனால் கண்டிப்பாக திமுகவிலிருந்து எந்த கூட்டணி கட்சியும் வெளியேறாது என சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.